இனிய காலை வணக்கம். நான் உலவதை தில்லத்தேவன் லண்டனிலிருந்து. பொறிச்சொல் கோட்டம். கோட்டம் 1034வது கோட்டம். கோட்டம் என்றால் கோயிலை சொல்வார்கள் கோட்டம் என்று. இந்த வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள்கள் இந்த இங்கிலாந்தில் மாத்திரமே கிட்டத்தட்ட 70 கோயில்களுக்கு மேலாக கட்டிவிட்டார்கள். பல கோயில்கள் புதுசாக கட்டினபடியேத்தான் இருக்கிறார்கள். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வதற்கிணங்க எமது சைவ மக்கள் கிறிஸ்தவ கோயில்கள் இருக்கின்றன. முஸ்லிம்களுக்காக அவர்களது பள்ளிவாசல்களும் பல இந்த இங்கிலாந்தில் இருக்கின்றது. அந்த காலத்திலே மன்னர்கள் குளங்களை கட்டினார்கள். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் தண்ணியை சேகரித்து பயிற்சியை செய்வதற்காக குளங்கள் பல கட்டினார்கள். அதற்கு ஒவ்வொரு பெயர்கள் விட்டு, உதாரணமாக கோட்டை கட்டின குளம் என்று அதாவது வெண்ணி பகுதியில் இருக்கிறது. மற்றது கூட்டம், கோயில்களுக்கோ அல்லது ஒரு திரையரங்குகளுக்கோ அல்லது ஒரு விசேஷ நிகழ்வுகளுக்கு மக்கள் கூட்டமாக செல்வார்கள். சுடுகாடு ஒவ்வொரு நாட்டிலும் சுடுகாடு இருக்கும். எமது தேசத்தில், இலங்கையில், ஆசிய நாடுகளில் சுடுகாடு எரிப்பதற்காக திறந்த மயமாக இருக்கிறது. அப்போது அப்படி செய்வார்கள். இப்போது எல்லாம் அதாவது மின்சாரத்தின் மூலம் உடல்களை சுடுகிறார்கள், எரித்து விடுகிறார்கள். நாடு, வயல், வளைவு, வீணை, தொழுவம், கோலம், அதாவது மாவினால் போடும் கோலம் சிறிய எறும்பு அப்படியான இதுகள் சாப்பிடுவதற்காகத்தான் அந்த காலத்தில் கோலத்தை அழகுக்குமாக போட்டார்கள். நாங்கள் ஒருதருக்கும் எமது மனதில் எங்களுக்கு அழுக்காறு இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.